எல்லாரும் மேல வாங்கடா வாங்கடா வாங்கடா. வெடி வெடின்னு அங்க இருந்து எல்லாரும் சாவ போறீங்கடா. நேரம் சரியாடா, இறங்கி வாடா. நான் வர மாட்டேன்டா. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரஜன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரகவான் டுடேஸ் ஆன் போர்ட். இன்னைக்கு ஸ்மித்தியன் என்ன ஆச்சுன்னு தெரில, தலைமுறை ஆயிட்டாரு, என்ன கதைன்னு தெரில. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மும்பை ஆக்சுவலாக ஒரு டாமினேட்டிங் விக்ட்ரி அகெயின்ஸ்ட் ஆர்ஆருக்கு வந்து நோ ஆன்சர்ஸ் டு எம்ஐ பவுலர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது, எதுவுமே பண்ண முடியல ஆக்சுவலாக. சரி, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம பேசின அந்த இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஓவர் கேரி ஆயிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஐ அப்பாலஜைஸ் ஃபார் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அக்ரீடு. பிகாஸ் வந்துட்டு டோர்னமெண்ட்டுக்கு கீழே இருக்க டீம்ஸ் வந்து பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ வந்து அவங்க மற்ற டீம்ஸோட பார்ட்டியை வந்து ஸ்பாயில் பண்ண தான் பார்ப்பாங்க. லாஸ்ட்ல அந்த ப்ரெடிக்ஷன் கூட அது அவங்கவுங்க ப்ரெடிக்ஷன் அவங்கவுங்க இஷ்டம் தான். ஸோ வந்து அதில் நான் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ வந்து ஐ அப்பாலஜைஸ் டு ஆல் மை ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய பேர் ஆர்சி ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும். ஸோ வந்து அவங்க எல்லாரையும் லெட் டவுன் பண்ண. ஸோ வந்து ஐ எம் சாரி ஃபார் தட். ஏன்னா லாஸ்ட்ல நானுமே ஒரு தெரியாம ஒரு வேர்டு விட்டேன் ஆக்சுவலா இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல. என்னன்னா ஸ்மித்தியன் கேட்கும்போது ரகுமான் டிவிலியர்ஸா இல்ல வேல் பிரஜனா கேட்கும்போது நான் லூஸ்தனமா அந்த மாதிரி எப்படியும் எல்லாமே ஆர்சிபி ஃபேன்ஸ் தான், பிளைண்டா வந்து ரகுமான் டிவிலியர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன். அது என்னோட மிஸ்டேக். மென்ஷன் பண்ணியே நான் அடிக்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தீங்க நான் ஆர்சிபி ஃபேன் தான், இருந்தாலும் உங்களை தான் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்லி அப்பாலஜைஸ். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்க கூடாது. அதுலயே தெரியுது. பிகாஸ் வந்து நம்ம வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறாங்க, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் பாக்குறாங்கும் போது வந்து நம்ம இன்னும் மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்ட்டு தெரியுது. நிறைய பேர் வந்து நீங்களே பரவாயில்ல, வியூஸும் வந்து எப்படின்னா சென்ட்ரிக்கா இல்லாம ஜென்ரலா இப்போ அக்செப்டபிள் பாயிண்ட்ஸா இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இதுல பார்த்தா பரவாயில்ல, நம்ம ஒரு ஹெல்த்தி வியூவர்ஸ் தான் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம வந்து நிறைய பேர் நீங்களே இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க அந்த ஃபேன்ஸுக்கு என்ன நீங்க எக்ஸாம்பிளா இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே நிறைய பேர் ட்ரிகர் பண்றீங்க அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த இதுக்கு வந்து நாங்கெல்லாம் ரொம்ப புதுசு. நானும் வேலும் வந்து ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இந்த ஒரு மீடியாங்கிறது யூடியூப் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து நாங்க புதுசு. நாங்க எப்பவும் போல சண்டை போடுற மாதிரியே வந்து இங்கேயும் சண்டையை போட்டோம். ஸோ வந்துட்டு இனிமே கோயிங் ஆக்சுவலா நம்ம ஒரு கான்வர்சேஷன் போகும்போது ஹீட்டட் அப் ஆகி ஒரு பெருசா நம்ம என்னன்னா ஃபேக் பண்ணல. இப்போ இதெல்லாம் ரஃப் கட்டு தான் விட்டோம். எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அந்த எமோஷன் இருந்தது, எனக்கும் அந்த எமோஷன் இருந்தது, அது அப்படியே தான் போட்டோம். பெருசா நம்ம ரொம்ப ஹார்ஷாவும் போல. ஒரு சில வேர்ட்ஸ் அப்படி இப்படி இருந்தது, பட் நோ இஷ்யூஸ். அதான் கோயிங் ஃபர்தர் அந்த ஒரு சில வேர்ட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். கோயிங் ஃபர்தர் இது ஒரு ஹெல்த்தி பேண்டரா கொண்டு போகலாம். நோ மோர் லைக் அப்படியே போட்டு ஏறி மிதிக்கிற மாதிரி இல்லாம ஒரு ஹெல்த்தி பேண்டராவே கொண்டு போகலாம். அதோட வந்து நம்ம மூவிங் ஆன் வந்து இன்னைக்கு மேட்சுக்கு வந்துருவோம். இன்னைக்கு எம்ஐய பார்த்தோன்னே கதி கலங்குது. பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து ரொம்ப டாமினண்டா இருக்காங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பிளே ஆஃப் ரேஸ் வீடியோ பண்ணோம். அது வந்து இந்த ஆர்ஆர் அண்ட் எம்ஐ மேட்சுக்கு முன்னாடி பண்ணது. ஸோ வந்து அப்ப கூட வந்து நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதுலயுமே எம்ஐ நம்ம ஒன்றும் டவுனாலாம் பேசல. பட் ஸ்டில் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு ஏறி மிதிச்சாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ஆர்ஆர் ஹோம் கிரவுண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே சுத்தி நின்று கலாய்க்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆர்ஆரை வந்துட்டு எங்கேயோ நாங்க ஆடிட்டு இருக்கோங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து அவங்கள ஆட ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வேற லெவல். அதான் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து கம்ப்ளீட்டா ஆர்ஆர் வந்து கேம் விட்டு வெளியே எடுத்துட்டாங்க. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாத்துலயுமே வெளியே எடுத்துட்டாங்க. ஆர்ஆரும் அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ், எங்கேயுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. ஸோ அதையும் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு அதுவும் இல்லாம மும்பை ஓப்பனர்ஸ் வந்து வேற ரகம். எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல 11 மேட்சஸ் ஆடிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனர்ஸ் வந்து ஒரு பெரிய லாங்கர் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய கிரெடிட்ஸ். மும்பை வந்து இதுல தான் லேக் ஆகிட்டு இருந்தாங்க, அதுவுமே இப்போ ஒரு டிக் மார்க். இப்போ பாருங்க, பிளே ஆஃப்ஸ் நெருங்கிட்டே இருக்கு, எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டே வராங்க. ரொம்பவே ஒரு கஷ்டமான சயின்ஸ் தான் டாப் ஆர்டர்ஸ்ல இருக்க எல்லா டீம். அடி வைத்த கலக்குது. சரி, ஓகே. ரிக்கில்டன் இன்னைக்கு ஒரு சம்மனாக்கு ஒரு 38 ஆஃப் 61 இவ்வளவு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து அப்பப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் இல்லாம இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். ரோஹித் சர்மா அகெயின் ஃபயரிங். அவர் கன்சிஸ்டன்டா வந்துட்டாருன்னா மும்பை அடிக்கவே முடியாதுன்னு தெரியற மாதிரி அதான் சொல்லிட்டே இருந்தேன். ரோஹித் சர்மா கொஞ்சம் லாங்கரா ஆடணும், அந்த ரொம்பவும் சுத்தாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு அவரால் என்ன இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும்னு தெரியும்னு சொல்லிட்டு
அந்த லாங்கர் இன்னிங்ஸ்னாலும் இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு. 36 பால் 53 147 ஸ்ட்ரைக் ரேட்டு. சூரியகுமார் யாதவ் அவர் நிறுத்தவே முடியல யாராலையும். ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஃபார்ம்ல கொஞ்சம் டிப்பு தெரிஞ்சுது, மத்தபடி போட்டு பொழக்கிறாரு. எந்த டீம் வந்தாலும் 23 பால்ஸ் 48. அப்படியே ஒரு க்ளோன் மாதிரி ஹர்திக் பாண்டியா, அங்க அவர் ஒரு 23 பால் 48. கம்ப்ளீட்டா நீங்க எம்ஐ ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கூட பேட்டிங்ல ஃபிளா இல்ல, ஒரு இடத்துல கூட. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இனிஷியலா வந்து பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு 16 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அங்க இருந்து ஃபுல் ஆக்சிலரேஷன் மோட் தான் அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ். அதுவும் இல்லாம ஆர்ஆர் கொஞ்சம் நல்லாவே பவுல் பண்ணாங்க அந்த ஓவர்ஸ்லாம். அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தவங்க தான் அங்க இருந்து நான் ஸ்டாப்பபிள். நம்ம ஆல்ரெடி நான் சொன்னதுதான், ரிக்கில்டனுக்கு வந்து ஸ்டார்ட் கிடைச்சிட்டே இருந்தது ரிப்பிட்டேட்டிவா. பட் அவருக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ கரெக்டா ஒரு லாஸ்ட் 4 மேட்சஸ் எடுத்து பார்த்தா நல்லாவே கேபிட்டலைஸ் பண்றாரு. ஆக்சுவலா நல்லாவே ஆடி கொடுக்குறாரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடி கொடுக்குறாரு. பிளஸ் ரோஹித் சர்மா நீ சொன்ன மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டா ஆப்போனன்ட்லாம் வந்து கதி கலங்கிடுவாங்க. அவர் அப்படியே அந்த டைம் எல்லாரும் சொல்றதுதான், 1 செகண்ட் 1.5 செகண்ட் அவர் எக்ஸ்ட்ராவே இருக்கும். எல்லா ஷாட்ஸும் அப்படியே பார்க்க கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி பயங்கரமா இருக்கும். பிளஸ் அதுவும் இல்லாம சூரியகுமார் யாதவுக்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ல இருந்து இதுவரையும் ஒரு டைம் கூட 25 பிலோ ஸ்கோர் பண்ணதே இல்லை. இது வந்து ஒரு ரெக்கார்டே. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எந்த பேட்ஸ்மேனும் வந்து இவ்வளவு கன்சிஸ்டன்டா 25+ ஸ்கோர் பண்ணதே இல்லை. 11th கன்சிக்யூட்டிவ் இன்னிங்ஸ் 25+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டுமே பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இருக்கு. 170+ ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ மும்பையோட ஒரு பெரிய சக்சஸ்க்கான இதுவே வந்து பேட்டிங்ல சூரியகுமார் யாதவ் தான் ஒரு பெரிய பில்லரா நிற்கிறாரு. நிறைய மேட்சஸ் முடிச்சும் கொடுத்துருக்காரு இந்த சீசன். ஹர்திக் ஆஸ் யூஷுவல் ஃபினிஷிங் பயங்கரமா இருந்தது. அந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் வேற லெவலு. ஹர்திக் அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு க்ளோன் பிரதர்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஆக்சுவலா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த அளவு கன்வின்சிங்கா ஜெயிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆர்ஆர் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு டோட்டலி டிசப்பாயிண்டிங் தான். ஆர்ஆரோட பவுலிங் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல. ஒரே ஒரு விஷயம், மதுவால இன்னைக்கு உள்ள கொண்டு வந்தாங்க. அவரும் கொஞ்சம் டீசென்டா போட்டாரு. எக்கனாமிக்கலா இந்த பவுலிங்கும் அதான் எக்கனாமிக்கல், ஒரு 9 எக்கனாமில வந்து போட்டாரு. கடைசியில தான் அவர் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. மத்தபடி அவருமே கொஞ்சம் நல்லா போட்டாரு. அதிசயமா இன்னைக்கு ரியான் பராக் 2 ஓவர் போட்டு 12 ரன்ஸ் அவரு 6 எக்கனாமில போட்டிருக்காரு. அவர் தான் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஆர்ஆரோட பவுலிங் பத்தி பெருசா பேச எதுவும் இல்ல. போட்டு சுத்தி காமிச்சாங்க இன்னைக்கு கிரவுண்டே. அவங்க ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கே சுத்தி காமிச்சாங்க. இன்னைக்கு ஆர்ஆர் பவுலிங் நான் சொல்ற மாதிரி எதுவுமே பெருசா இல்ல. பட் ஒரே ஒரு பாசிட்டிவ்னா ஆகாஷ் மாத்வால் நல்லாவே போட்டாரு. டெத் ஓவர்ஸ்லயும் நல்லா போட்டாரு. அந்த லாஸ்ட் 6 சூரியகுமார் யாதவ் அது அவருக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஆகாஷ் மாத்வால் எதுலையும் தப்பு பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து லாஸ்ட் பால் வரையுமே வைட் ஆக்கர் தான் எய்ம் பண்ணிருந்தாரு. ஒரு 3 டாட் பால்ஸ் கிட்ட வச்சாரு. ஒரு 1 or 2 பால்ஸ் அது வந்து பேட்ஸ்மேன் பிரில்லியன்ஸ் கம்ப்ளீட்லி. அது நம்ம வந்து பவுலர் பெருசா மிஸ்டேக் பண்ண முடியாது. லாஸ்ட் ஓவர்ன்றப்ப அடிக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு குமார் குஷாகரா ஒரு கேட்சுக்கே வராம பின்னாடி நின்னாரு. அது பாத்தியா? அது அவர் லைட் இஷ்யூன்ற மாதிரி சொன்னாரு. கரெக்டா தெரியலன்ற மாதிரி நிறைய இந்த சீசன்ல நம்ம நிறைய வாட்டி பாக்குறோம் லைட் இஷ்யூன்னு சொல்லிட்டு. நேத்து மேட்ச்லயே கேகேஆர் மேட்ச்ல குருட்டா மணிக்கு தான் போயிட்டு ஹர்ஷித் ராணா ஒரு கேட்ச் எடுப்பாரு. ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி கை வச்சு மறைச்சிட்டு அப்புறம் தான் போய் எடுப்பாரு. லைட் இஷ்யூ நிறையவே இருக்குன்ற மாதிரி பிளேயர்ஸ் கன்வே பண்றாங்க. அவங்க ஆக்ஷன்ஸ் மூலியமா அப்படிதான் கன்வே ஆகுது. ஆமா, ஆர்த்தியர் செம்ம கடுப்பாயிட்டாரு. அதுக்கு போட்டு செம்ம கத்திட்டாரு. ஓகே, நம்ம அப்படியே ராஜஸ்தானோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ராஜஸ்தான் பேட்டிங் பத்தி என்னத்த சொல்றது. ஜெய்ஸ்வால் ஒரு 13/6. வைபவ் சூரியவன்சி பெருசா ஹார்ஷா இருக்க முடியாது. போன தடவை செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓகே, திஸ் ஹேப்பன்ஸ். ஒரு ஃபெயிலியரு. நிதிஷ் ராணா 9/11. ரியான் பராக் ஒரு 16/8 பால்ஸ். த்ருவ் ஜுரே 11/11. ஷிம்ரன் இட்மர் இன்னைக்கு டக் அவுட். அதுக்கப்புறம் சிவம் துபே ஒரு 15/9. ஜாஃப்ரா ஆர்ச்சர் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்கோரர். 30 ரன்ஸ் ஆஃப் 27 பால்ஸ். அதுக்கப்புறம் மதிஷா தீக்ஷனா 2/9. அதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஜாஃப்ரா ஆர்ச்சர் தான் அவங்களுக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அப்படிங்கும் பொழுது அவங்களோட பேட்டிங் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்ல, நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்த ஆர்ஆர் எதனால நம்ம வீக்குன்னு நானே சொல்லிட்டு வரேன். என்னோட ஃபேவரட்டா தான் எதனால வீக்னு சொல்லிட்டு வரேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை பேக் பண்ணவே இல்லை. பட்லர் விட்டதே ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அது இல்லாம இப்போ மிடில் ஆர்டர் பார்த்தோன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரியான் பராக நம்ம ரிப்பீட்டேட்டிவா சொல்லிட்டு வரதுதான். ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா அது டீசெண்டா ஒரு 60 அட்லீஸ்ட் ஒரு 40-50 ஸ்கோர் பண்ணணும். ரிப்பீட்டேட்டிவா பாக்குறோம், ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது அரௌண்ட் 10 to 30 அவுட் ஆகிட்டே இருக்காரு. இது எப்படியே ஒரு டீம் வந்து அந்த லைன் கிராஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தெரியல. கேப்டன்சி வேற கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடியே ஆகணும். மிடில் ஆர்டர் தான் மெயின் T20 கேம் ஜெயிச்சு கொடுக்குறது. ஓப்பனர்ஸ் வந்து அவங்க ரோல் மெயின்லி பவர் பிளேல தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆடுறது வந்து ஒரு பிளேயரோட குவாலிட்டி தான் காட்டும். மற்றபடி மிடில் ஆர்டர் தான் வந்து அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசனா இருப்பாங்க எண்ட் ஓவர்ஸ்ல. ஸோ அங்க வந்து பெரிய லேகிங் இருக்கு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
கிளியரா தெரியுது. ஹிட்மேயருமே வந்து ஃபீல்டு செட் பண்ணி வச்சு எடுக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட் அவுட் ஆனதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். அங்கதான் ஷாட்ல ஒரு ஆள் நிக்கிறாரு, அவரை தாண்டி நான் வந்து ஈகோ கிளாஷ்ல அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது எப்படியாவது அவரை தாண்டி, என்ன நீ எனக்கு இங்க ஃபீல்டு நிறுத்திக்கிறியா, நான் அடிக்கிறேன் பாருன்ட்டு அடிச்சு பாலு. எனக்கு அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு பட்லருக்கு பதிலாக தான் அவரை ரீட்டைன் பண்ணாங்க. எனக்கு அந்த லாஜிக்கே ஒன்றும் புரியல. அதான் சொல்றேன், இப்போ இதே பட்லர் இந்த ஆர்ஆர் டீம்ல விளையாண்டு இருந்து ஆர்ஆர் vs எம்ஐ மேட்ச்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் எப்படி ஒரு ட்ரீட்டா இருக்கும்னு தெரியும். எல்லாருமே சொல்லியிருக்கோம், டேடி ஆஃப் எம்ஐ வந்து பட்லர் தான் சொல்லிட்டு. எல்லா டைமும் எம்ஐக்கு அகேன்ஸ்டா ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடுவாரு. ஆர்ஆர் மேட்ச் அதுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க சில டைம். நான்லாம் வந்து சொல்றேன்ல ஓப்பனா, ஆர்ஆர் நேத்தே நான் நம்ம ரிவ்யூல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆர்ஆர் அண்ட் எம்ஐனாலே ஒரு நல்ல கிளாஷ் இருக்கும். ஆனா பட்லர் அங்க இருந்தாரு, இப்ப அது இல்லைன்னு அது இன்னைக்கு ஸ்கோர் போர்ட்ல தெளிவா தெரியுது. கிளியரா தான் நான் தான் சொல்றேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாத பேட்ஸ்மேன் எப்படி விளையாடுவாங்க கிளியரா. அதுதான் வந்து ஹிட்மேர். இப்போ அதே இடத்துல வேற ஏதாவது இப்போ பட்லர் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ரேஷ் ஸ்டார்ட்டுக்கு போயிருப்பாருன்னு கேட்டா டவுட்ஃபுல் தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, பிளஸ் ரெஸ்பான்சிபிளா அந்த டீமை நம்ம தான் கொண்டு போகணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஹிட்மேர்ட்ட அதுதான் லேக் ஆகுது. வருவேன் நான் அடிப்பன்ற மாதிரி இருக்காரு, அது செட் ஆகாது. சில டைம் ஸ்கோர் பண்ணுவார், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி இப்போ டோட்டல் பேட்டிங் ஆர்டரே வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த எண்ட்ல எம்ஐயும் நல்ல ஒரு ஸ்பெல்ல இருக்காங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா பார்த்து ஆடுறது தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. வந்ததும் ஷாட்டுக்கு போறதும் ஃபர்ஸ்ட் பாலே இப்படி தூக்கி கையில கொடுத்துட்டு போறதெல்லாம் கண்டிப்பா பேட்ஸ்மேனை தான் நம்ம பிளேம் பண்ணியாகும். இல்ல, வெளியில இருந்து பாக்குறவனுக்கே தெரியுது, ஆகாஷ் மத்வால் மாதிரி ஒரு பிளேயரை பிளேயிங் லெவன்ல ஆடணும், இவங்களாம் ஆடணும்னு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கே தெரியுது. அது எப்படி அங்க இருக்க கோச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு தெரியல? ஒருவேளை நெட்ஸ்ல ஒழுங்கா போட மாட்டாங்களா? நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல பிளே ஆகுது. இல்ல நான் அதான் இப்போ ஸ்மித்தியன் ப்ரோ நிறைய டைம் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா குமார் சங்ககாராவுக்கு பதிலா ராகுல் டிராவிட் வந்து இப்போ கோச்சிங்ல ஹெட் கோச் ஆனதே ஒரு பெரிய ஒரு டிகிரேட் தான் எனக்கு தெரிஞ்ச ராஜஸ்தானுக்கு. அது அக்செப்டபிள் ஃபேக்டர் தான். ஏன்னா சும்மா எல்லா பேட்ஸ்மேனும் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு படி நோட்ஸ் எழுதிட்டே இருக்காரு. அதை வச்சு என்னதான் பண்ண போறாரு? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல எனக்கு. ஆக்சுவலா அவர் என்னதான் வேர்ல்ட் கப் வினிங் கோச்சா இருந்தாலுமே இதெல்லாம் சொல்லிதான் அவனுக்கு இப்போ எல்லா மேட்சும் அவன் பார்த்துட்டு வரான். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது? மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய லாகிங்கே இருக்கு. அவர் வைபவ் சூரியவன்சியோட ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காருன்னு சில பேரு. ஒரு 2 மேட்சஸ் முன்னாடியே ஆக்சுவலா நான் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன். அங்க மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, ராகுல் டிராவிட், ரியான் பராக் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு மாதிரி சிக்னல் பண்ணுவார், இது அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி ஹார்ஷா இருக்க மாதிரி தான் அவர் சிக்னல் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன்லாம் சஞ்சு சாம்சனே வந்து இப்போ கேஎல் ராகுல் பண்ண மாதிரி நான் ஆக்ஷன்லயே நான் விட்டுருங்க, நான் ஆக்ஷனே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்ரோச் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல, அது சஞ்சு சாம்சன் எடுக்கலாம் இல்ல ஜெய்ஸ்வால் எடுக்கலாம், யாராவது ஒருத்தர் எடுப்பாங்களோ அப்படின்ட்டு. கண்டிப்பா எடுத்துருவாங்க. அதான் இப்போ எனக்கு என்னன்னா, நான் ஆர்ஆர் ஃபேவரட்னு சொல்றேன்ல, இப்போ லாஸ்ட் சீசன் இருந்த அந்த பாண்டிங், அந்த ஒரு ஃபன் எலமெண்டே வந்து மிஸ் ஆகுது. இங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா டோட்டல் அந்த டீம் செட்டப் இருக்குல்ல, அது டோட்டலாவே உடஞ்சிருச்சு. அஸ்வின் போயிட்டாரு, செகல் போயிட்டாரு, ட்ரெண்ட் போல்ட் போயிட்டாரு, பட்லர் போயிட்டாரு, எல்லா பெரிய தலைங்களையும் விட்டுட்டாங்க. அந்த ஒரு டீமோட பேஸா இருந்ததையே விட்டுட்டாங்க. சோ மொத்தமா டீமே இப்ப சரிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படியே நம்ம எம்ஐ பவுலிங்க்கு வந்துரும். ஒரு டாமினேட்டிங் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். தீபக் சகர் வந்து வைபவ் சூரியவன்சி வந்து ஃபர்ஸ்ட் பாலே கழட்டி விட்டாரு. அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் ஏன் என்ன விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டின மாதிரி இன்னைக்கு ஒரு பவுலிங்கு, 3 விக்கெட். ஜஸ்பிரீத் பும்ரா, யார்கர் ஜஸ்பிரீத் பும்ரா போய் இப்ப பவுன்சர் ஜஸ்பிரீத் பும்ரா ஆயிட்டாரு. டிசப்டிவா இருக்க ஒரு பவுன்சர் எல்லாம் விழுறாங்க, அந்த பவுன்சருக்கே விழுறாங்க எல்லாம். அந்த அளவுக்கு சும்மா சல்லுன்னு வச்சு ஏத்துன்னு ஏத்துறாரு. கால்வின் போஷ் ஓகே, இந்த பவுலிங் லைன்-அப்ல கொஞ்சம் வீக் லிங்கா தெரிஞ்சாலும் நல்லா ஓகே, ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு 1 ஓவர் தான் போட்டாரு, 2 ரன் 1 விக்கெட். கரண் சர்மா இன்னைக்கு இம்பாக்டா வந்து சரியான இம்பாக்ட், 3 விக்கெட். ஆமா, மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் வந்து கம்ப்ளீட் ஒரு செட்டப்பா இருந்தது. எல்லாருமே தொட்ட பவுலர்ஸ் எல்லாமே கிளிக் ஆயிட்டாங்க. தீபக் சகர் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைட்லி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வீக்கர் லிங்கா தெரிஞ்சாரு. ஏன்னா பவர் பிளேலயே ஒரு ஓவர் முடிச்சாகணும், டெத் ஓவர்ஸ்ல ஒரு அளவு போட முடியாது, போட்டாலும் அடிச்சிடறாங்கன்ற ஒரு கன்சர்ன் இருந்தது. இன்னைக்கு பவர் பிளேல நல்லாவே போட்டாரு. ஆக்சுவலா இந்த மெயினான விக்கெட் வைபவ் சூரியவன்சி விக்கெட் எடுத்துட்டாரு, அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆக்சுவலா அது இல்லாம ட்ரெண்ட் போல்ட் வந்து என்னதான் 2 6 ஜெய்ஸ்வால் அடிச்சிருந்தாலும் ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு, அதை பார்க்கவே சூப்பரா இருந்தது. ட்ரெண்ட் போல்ட் வந்து இந்த மாதிரி அக்ரெஷன் காட்டுறது வெரி ரேர் சீன் நினைக்கிறேன். அது பார்க்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம். ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்துலாம் சரியான அக்ரெஷன், பயங்கரமா இருந்துச்சு. அது பார்க்க ஒரு மாதிரி ஹீட்டடப்பா இருந்தது. அதுதான் வந்து நமக்குலாம் என்டர்டைன்மெண்ட் ஆக்சுவலா. ஸோ அதை பார்க்க நல்லா இருந்தது. கரண் சர்மா இன்னைக்கு கம்ப்ளீட்லி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பவுலிங்கு. அந்த துருவ் ஜூரெல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணி விக்கெட் எடுத்தாருல, அந்த ஸ்வீப்பாட போயிட்டு காட்டன் போல், அதெல்லாம் செமையா இருந்துச்சு.
அதான் கம்ப்ளீட்டா ஒரு பவுலிங் யூனிட்டா இன்னைக்கு எம்ஐ பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஆமா, கரண் சர்மா வந்து கண்டினியூ பண்ணணும்னா பூம்ராவோட அந்த பவுன்சர் என்ன அதுல ஒரு குட் பாயிண்ட்னா லைனா நெத்து பக்காவா இருந்தது. பாடி லைன்ல தான் போடுவேன், நீ அதை ஆடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும் மும்பை, அதுவும் பூம்ரா கொடுத்தாகணும். ஆமா, கரண் சர்மா இத்தனை சீசன் ஐபிஎல் விளையாடி இருக்காரு. அவர் ஒரு அன்சங் ஹீரோவா தான் இருந்திருக்காரு. சென்னையில இருந்தப்பயும் நல்லா தான் பண்ணாரு. ஆர்சிபில இருந்தப்பயும் ஓகே டீசெண்டா பண்ணாரு. மும்பைலயும் இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அன்சங் ஹீரோவா தான் இருந்திருக்காரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பியூஷ் சாவல் ஒரு நிமிஷம், நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்து நீயே கேள்விப்பட்டிருப்ப, கரண் சர்மா இருந்த டீம்லாம் ஐபிஎல் ஜெயிச்சிருக்கு, டைட்டில் அடிச்சிருக்குன்னு. நாங்க அதை பிரேக் பண்ணோம். அந்த ஜிங்ஸை நாங்க தானே பிரேக் பண்ணோம். அதுக்காகதான் எடுத்தோம், நாங்க பிரேக் பண்ணிட்டோம். இதுக்கு மேல சொல்லுவீங்களா கரண் சர்மா இந்த டீம்ல ஐபிஎல் ஜெயிச்சிருக்குன்னு? சொல்ல முடியாது. சரி, ஓகே. அதுதான் நம்ம அதிகமா வந்து நிறைய பேசுறோம். பியூஷ் சாவ்லா பத்தி பேசுவோம், விஜயேந்திர சகல் பத்தி பேசுவோம். ஆனா கரண் சர்மா பத்தி பெருசா பேசுறது இல்ல. அவரும் அவருக்கு கிடைக்கிற டீமுக்கு எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மரா இருந்துட்டு தான் இருக்காரு. அந்த ஹோல் வந்து இன்னைக்கு எம்ஐ வந்து ஒரு 100 ரன் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டோட்டலா. பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ். அகைன் அதான் சொல்லணும்னா போயிட்டாங்க, டேபிள் டாப்புக்கு போயிட்டாங்க திரும்பி. 100 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆர்சிபியோட ஒரு மேட்ச் அதிகமா விளையாடி இருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் குஷன் இருக்கு. மத்தபடி ரன் ரேட் எல்லாம் தொடவே முடியாது. எங்கேயோ இருக்காங்க 1.34 என்னமோ ரன் ரேட். ஆல்ரெடி வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஹையஸ்ட் ரன் ரேட் வச்சிருந்ததே வந்து நெட் ரன் ரேட் வச்சிருந்தது மும்பை தான். அங்க இருந்து இன்னொரு ஜம்ப், சரியான ஜம்ப், அதுவும் 100+ ரன்ஸ்ல மார்ஜின்ல வின் பண்ணிருக்காங்கன்னா எங்கேயோ போயிருவாங்க. அதை தொடர்றதுக்கு ரொம்பவே டஃபா இருக்கும் மற்ற டீம்ஸுக்கு அந்த நெட் ரன் ரேட் அச்சீவ் பண்றது. ஆமா, இது வந்து தெரியல, இது யாரு லக்னோவுக்கு, கொல்கத்தாவுக்கு, டிசிக்குலாம் இது சரியான ஒரு ஸ்கேரி சைனு. ரன் ரேட் வேற இவங்கள கன்ஃபார்ம் எம்ஐ எல்லாம் பிளே ஆஃப் கன்ஃபார்ம், அவங்கள தொட முடியாது. இனிமே அவங்களுக்கு ஏர்முகம் தான்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து நம்ம அடுத்த செஷன் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் மேபி நான் வந்து கரண் சர்மாவுக்கு கொடுத்துட்றேன். கரண் சர்மா வந்து இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பவுலிங் போட்டாரு. ஸோ வந்து அவர் வெல் டிசர்வ்டு ஃபார் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். ஒரே ஒரு வீக் லிங்க்னு இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தது கரண் சர்மா தான். மேபி அவரோட ரோலுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து நானும் வீக் லிங்க் கிடையாது தம்பி, என்னாலே விக்கெட் எடுக்க முடியும், இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்து காமிச்சாரு. ஸோ இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஃபார் கரண் சர்மா. அடுத்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். அதை வந்து ஹிட்மேருக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 50 ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அவர்கிட்ட. ரொம்ப ஈஸியா ரன்ஸ் விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போயிடறாரு. மெயினா ஒரு 2 மேட்ச் அவர் கிரீஸ்ல இருந்து ஆர்ஆர் தோத்துருக்கு, அதுவும் க்ளோஸா வந்து தோத்துருக்கு. ஸோ அவர் ஒரு பெரிய லெட் டவுனா இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல, சொல்லியே தான் ஆகணும். ஸோ நான் ஹிட்மேர் தான் சொல்லுவேன், முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமா, அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்த மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது வந்து நான் எம்ஐயோட ஓப்பனர்ஸ் கொடுத்துட்றேன். எம்ஐயோட ஓப்பனர்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து யாராவது ஒருத்தராவது அப்படி இப்படின்னு விக்கெட்டை விட்டுட்டே இருந்தாங்க. பெருசா கான்ட்ரிபியூஷனே இல்லை. இன்னைக்கு ஒரு பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. செம்மையா செட்டில் பண்ணி அப்படியே அதை கைமாத்தி சூரியகுமார் யாதவுக்கும் ஹர்திக் பாண்டியா கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களால என்ன முடியுமோ பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஃபார் எம்ஐ ஓப்பனர்ஸ். தட் நோட் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு வந்துருவோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3 பேருமே எம்ஐ தான் சொல்லியிருந்தோம். ஸோ 27+1 ரெமாண்ட் டிவில்லியர், 23+1 வேல் பிரஜன், 28+1 ஸ்மித்தியன். யா, நல்லா போயிட்டு இருக்கு. நீங்களும் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் vs ஜிடி. ஸோ வந்துட்டு அது யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? எஸ்ஆர்ஹெச். அகைன் நான் சொல்ற சேம் தான். எனக்கு எப்படியாவது கீழே இருக்க அந்த அண்டர்டாக்ஸா இருக்க யாராவது ஜெயிச்சு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும். எனக்கு டிசி உள்ள போகணும், அது எப்படியாவது அது நடக்கணும். இது வந்து கம்ப்ளீட்லி மேட் மைண்ட் தான். பட் எனக்கு அது நடந்தா நல்லா இருக்கும். பர்சனலா சொல்றேன், எனக்கு அப்படி வேணும். ஓகே, ஸ்மித்தியனும் எப்படியும் எஸ்ஆர்ஹெச் தான் சப்போர்ட் பண்ணுவாரு, அவர்கிட்ட இதை கேட்கவே தேவையில்ல. ஸோ நான் வந்து ஆப்வியஸ்லி ஜிடி அகெயின் வெல் ரவுண்டட் சைடு. அந்த ஒரு வின் ஓகே, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் ஆர்ஆர் கூட அந்த அப்படி அடி வாங்கினது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு ஆர்ஆர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டோட்டலி அப்செட்டு. ஸோ பட் ஸ்டில் ஜிடி வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஆஷிஷ் நகரா இஸ் பெட்டர் கோச், அதெல்லாம் வந்து தூக்கி போடுங்கப்பா, வாங்கப்பா அடுத்த மேட்சுக்குன்னு கொண்டு வந்துருவாரு. ஸோ வந்து டுமாரோ ஐம் பேக்கிங் ஜிடி. நாளைக்கு ஜிடி ஜெயிக்கிறாங்க. யா, வித் தட் நோட் வந்து வி கம் டு த கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸ்மித்தியன் வந்து இன்னைக்கு எங்கன்னு கேட்காதீங்க, இன்னைக்கு எங்க போனும் எடுக்கல. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே ஆளு காணாம போயிட்டாரு. அவர் வந்து ஏன் மும்பை இந்தியன்ஸ் ரிவ்யூக்கு வரமாட்டீங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க, தயவு செஞ்சு எங்கள்கிட்ட கேட்காதீங்க, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச் சொல்லு. மும்பை ஃபேன்ஸ் கவலையே படாதீங்கன்ட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு.
யா ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரமான் டி வில்லியர்ஸ் அண்ட் வேல் பிரஜன். பை.